காகமும் கல்யாணச்சோறும். என்ன காக்கா கதைன்னா ஆர்வம் ஆயிட்டீங்களே? கேளுங்க. ஒரு காட்டுல ஒரு காக்கா இருந்துச்சு. அது செம சாப்பாட்டு பிரிய காக்கா. ஒரு தடவை அதுக்கு 2 ஊருக்காரங்கள்ட்ட இருந்து அழைப்பு வந்துருச்சு. 2 கல்யாண அழைப்புக. ஒரே நாள்ல நடக்கிற 2 திருமண அழைப்புக. ஒரு ஊரு கிழக்கு திசையிலையும் இன்னொரு ஊரு மேற்கு திசையிலையும் இருந்துச்சு. 2 இடத்துலயுமே படுபயங்கரமான விருந்து சாப்பாடு தான். விசாரிச்சு பார்த்துக்கிடுச்சு. கிழக்கு ஊர்ல வடை பாயாசத்தோட சாப்பாடு, மேற்கு ஊர்ல நல்ல கறிச்சோறு சாப்பாடு. 2மே மத்தியான சாப்பாடுங்க. 2ஐயும் விடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிடுச்சு காக்கா. அந்த நாள் வந்துச்சு. கிளம்புன காக்கா முதல்ல கறி சாப்பாட்டை நோக்கி வேக வேகமா போச்சு. மேற்கு திசையை நோக்கி ஊரை நோக்கி பறந்துகிட்டு இருந்துச்சு. கறி சாப்பாட்டு கனவோட பறந்துகிட்டு இருந்தப்ப பாதி தூரம் போறப்ப ஐயோ அங்க வடை சாப்பாடாச்சே, இங்க சாப்பிட்டுட்டு அங்க போனா வடை முடிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது, வடை போச்சே அப்படின்னு ஆயிருமே, அசிங்கமா போயிருமே, பேசாம கிழக்கு ஊருக்கு போயிடலாம். பாதி வழியிலேயே முடிவு எடுத்துட்டு யூ டர்ன் போட்டு காக்கா கிழக்கு ஊருக்கு கிளம்பிடுச்சு. அப்படி பாதி தூரம் போயிருக்கும். அங்கேயும் பாதி தூரம் போறப்போ சுட சுட கறி சாப்பாடு ஞாபகம் வந்துருச்சு. அதுல அப்படியே ஆனந்த தாண்டவம் மாறுற லெக் பீஸ் ஞாபகம் வந்துருச்சு. ஒருவேளை லெக் பீஸ் எல்லாம் காலியாகி போச்சுன்னா நம்ம போகும்போது ஐயோன்னு திரும்பவும் யூ டர்ன் அடிச்சிருச்சு. கறி சாப்பாட்டு திசையை நோக்கி யூ டர்ன் போட்டுருச்சு. இப்படியா கிழக்கும் மேற்குமா மேற்கும் கிழக்குமா மாறி மாறி யூ டர்ன் போட்டு பறந்ததுனால பயங்கரமா களைப்பாகி போச்சு கறி காக்கா. இல்லை அந்த வடை காக்கா. இப்படி 2-3 தடவை யூ டர்ன் போட்டதுனால படு களைப்பாகி போய் கறி கல்யாணத்திற்கு களைப்போட போய் சேர்ந்தா அங்க அந்தோ பரிதாபம், பந்தியெல்லாம் முடிஞ்சு போய் பண்ட பாத்திரத்தை எல்லாம் கழுவி குட்டி யானையில ஏத்திக்கிட்டு இருந்தாங்க. சரி வடை பாயாசத்தையாவது மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு திரும்பவும் இந்த ஊர் பக்கமா போய் சேர்ந்தா, அங்க போய் சேர்ந்தா அந்த பரிதாபம், பந்தியெல்லாம் முடிஞ்சு போய் பண்ட பாத்திரத்தை எல்லாம் கழுவி குட்டி யானையில ஏத்திக்கிட்டு போயிட்டது மட்டும் இல்லாம கல்யாண பந்தலையே பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ரெட்டை கல்யாணத்தன்னைக்கு ஒரு வறுக்க சோறு கூட கிடைக்கல காக்காவுக்கு. ஐயோ பாவம், பசியோட தூங்க போச்சான் அந்த இரு திசை ரெட்டை மனசு காக்கா. 2 குதிரைகளில் ஒருவர் ஒரே நேரத்தில் சவாரி செய்ய நினைத்தால் எதிலுமே போய் வெற்றி பெற முடியாது. இரு மனம் வாழ்க்கையின் மிக பெரிய தடைக்கல். அது இரு மனம் அமைதியை அல்ல குழப்பத்தையே தரும். முடிவு எடுக்காததும் ஒரு முடிவே. மனம் மாறினால் பாதையும் மாறும். இரு மனம் வாய்ப்புகள் இழக்க செய்கிறது. 2 படகில் கால் வைத்தவன் கரை சேர மாட்டான், கடல் சேர்வான். இருமனம் நம்பிக்கையை பலவீனமாக்கும். தெளிவான மனமே வெற்றியின் முதல் படி. பாதி மனம் பாதி பலன். இப்படித்தான் இருக்கும். சந்தேகம் விதைத்த இடத்தில் சாதனை முளைக்காது. மனம் சிதறினால் சக்தியும் சிதறும். மனப்போரில் வென்றவரே வாழ்க்கை போரிலும் வெல்லுவார். மனம் ஒருமித்தால் மலைகளும் வெளிவிடுமே. இருமனம் வாய்ப்பை கொல்லும். உறுதியான மனம் வாய்ப்பை உருவாக்கும். உறுதி இல்லாத சிந்தனை உயிர் இல்லாத உடல். இரு மனம் உள்ளவன் இறைவனை முழுமையாக நம்ப முடியாது. முழு மனதோடு தேடுபவருக்கே இறைவன் தென்படுகிறார். இருமனம் இறையாசிரின் கதவை மூடுகிறது. இறைவன் அரை மனதை அல்ல முழு மனதையே விரும்புகிறார். இருமனம் ஜெபத்தை பலவீனப்படுத்தும். இருமனம் சந்தேகத்தை வளர்க்கும். ஒற்றை மனம் அற்புதத்தை உருவாக்கும். ஆம், இரட்டை மனசுக்காரன் ஹோட்டலுக்கு போனா தோசையும் வராது பூரியும் வராது. ஏன்னா அதையா இதையான்னு யோசிச்சு 2ஐயுமே ஆர்டர் பண்ணியிருக்க மாட்டான்.